அப்ப ஆண்டவரை நம்ம தேடணும். நம்ம ஆண்டவரை தேடுகிறோம் என்று உங்ககிட்ட கேள்வி கேட்டா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை நம்ம தேடதான் செய்கிறோம். தேடுதல்னா என்ன? அவரை ஆராதிப்பது. ஆண்டவர் ஆராதிப்பது. ஆராதிப்பதுல வகைகள் இருக்குது. ஆலயத்துல போய் ஆராதிப்பது, வீட்டுல தனிமையா இருந்து ஆண்டவரை ஆராதிப்பது, தனி ஜெபத்தின் மூலமாய் ஆராதிப்பது, தேடுவது, எதுவா இருந்தாலும் போட்டுக்கிடுங்க. கூடி இருந்து நாங்கள் ஆராதித்து தேவனை தேடுவது, தனிமையா இருந்து நடந்து போகும் பொழுது அமரும் பொழுது, எப்படி இல்லாமோ நம்ம இதெல்லாம் ஆராதனை முறைகளில நம்ம வச்சிருக்கிறோம். ஆண்டவரை தேடுகிறதுல வச்சிருக்கிறோம். அப்ப முழு அது என்ன தேடுதல், எந்த வகையில நம்ம ஆராதிச்சாலும் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. ஆண்டவர் எப்படி நம்மளை தேட சொல்றார், அவரை ஆராதிக்க சொல்றார்னா, உன் முழு இருதயத்தோடும். இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சு வச்சுக்கிடுங்க. ஆண்டவரை நம்ம எப்படி ஆராதிக்கணும்னா, ஆண்டவரை நம்ம எப்படி தேடணும்னு சொன்னா, அது உங்க தனி ஜெபமா இருக்கட்டும், 10 பேர் கூடி இருக்கிற ஜெபமா இருக்கட்டும், ஒரு சபை ஆராதனையா இருக்கட்டும், அது நடை பயணத்துல, வாகனத்துல, எங்கேயோ நீங்க திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு படுத்து கடந்துக்கிட்டு என்ன பண்ணி ஆண்டவரை தேடினாலும் உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, முழு இருதயத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணணுமா, நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறோமா? அதை நம்ம கவனிக்கணும். முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறோமா? முழு இருதயத்தோட ஒரு காரியம் பிடிச்சு பண்றதுக்கும் பிடிக்காம பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. சொல்லாம செய்யறதற்கும் சொல்லி செஞ்சதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பிள்ளைய சொல்லி சொல்லி படிக்க வைக்கிறதற்கும் சொல்லாமலே அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஐயே படிடா 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 அப்படின்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அது புக்கும் கையுமா உட்காந்துக்கிட்டு அழகா படிச்சா நம்ம பூரிச்சிட மாட்டோம். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க தான் கடமையை செஞ்சுட்டாங்கன்னா பூரிச்சிட மாட்டோம். சொல்லி சொல்லி பண்றது. அப்போ அந்த எந்த பிள்ளைக்கு முழு இருதயம் இருக்குதோ அது சொல்லாமலே கரெக்டா செய்யும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடுகிற தேடுதலும் அதே மாதிரி தான். ஆண்டவர் நம்ம முழு இருதயத்தோட தேடுகிறோமா, இன்னைக்கு அதை நம்ம தியானிக்க போறோம். அப்ப நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோட நம்ம என்ன பண்ணணும், தேட வேண்டும். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்? ஏன் இந்த வார்த்தை நமக்கு அழுத்தமா சொல்லி கொடுக்கிறார்? அப்ப நம்ம முழு இருதயத்தோட ஆண்டவர் தேடலையாங்க? பக்கத்துல பார்த்து உங்க பிள்ளைங்க கிட்ட, உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, ஏங்க நீ முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடலையா? நீங்களும் தான் பக்கத்துல பார்த்து கேட்டுக்கிடுங்க, முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடுறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம தேடாத போய் தானே சொல்றாரு. வசனத்தை பார்ப்போமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம், 29ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன அதுல சொல்லி இருக்குது? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அப்போ கனம் பண்றாங்க. பைபிள் சொல்றது என்ன கனம் பண்றாங்க. ஓகே, என்ன கனம் பண்றாங்க, எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கு எப்படி அவங்க கனப்படுத்துறாங்களாமா? வாயினால என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனா இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்குது. ஆடக்கா, கொஞ்சம் சின்ன கல்லை கொண்டு நான் எரிய போறேன், கொஞ்சம் தள்ளி போய் இருந்துக்கிடு. அப்படி இல்லைன்னா நான் குப்பை கொட்ட போறேன், கொஞ்சம் விலகி போயிரு. விலகாம இருந்தா என்ன ஆகும்? குப்பை நம்ம மேலதான் விழும். அப்போ இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்ன துதிக்கிறாங்கப்பா, வாயினால என்கிட்ட சேர்ந்துக்கிட்டாங்க, ஆனா இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்குது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தூரமா இருந்தாலும் ஆண்டவருக்கு நேர தூரமா இல்ல, தூரமா இருந்து விலகிட்டாங்க. கள்ளிக்குளத்திலிருந்து வள்ளியூருக்கு போகணும்னா இந்த பாதையில தான் போகணும். வள்ளியூர் கொஞ்சம் தூரமா இருக்குது, 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம அந்த பாதையில போனா தூரம் தான், ஒத்துக்கிடுது. ஆனா அந்த ரூட்டை விட்டுட்டு வேற ஒரு ரூட்ல விலகி போனா அது எப்படி? புரியுதா நான் சொல்றது? தூரமா இருந்தா கூட ஓரளவுக்கு நம்ம சேர்ந்துருவோம், போய் 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 சேர்ந்துடலாம். இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாமா? ஒன்னு தூரமா இருக்கிறாங்க ஆண்டவரை விட்டுட்டு,
இன்னொன்னு விலகி போயிருக்கிறாங்க. இங்கதான் சிக்கலே இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மளை சொல்றாரு, நீ உதடுனால என்ன ஸ்தோத்திரம் பண்ற, உதடுனால என்ன தேடுகிற, உன் வாயினால என்ன அறிக்கை பண்ணுகிற, ஆனா உன் இருதயம் என்னை விட்டு எங்க போய் இருக்குது? தூரமா இருக்குது, தூரமா இருக்குது. அதற்கு கீழே வசனம் பாருங்க, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு நம்ம பயப்படுற பயம், அந்த பயம் எப்படிப்பட்ட பயமா இருக்குதாமா? ஒரு மனுஷன் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறான், சொல்லி கொடுத்ததுனால பயப்படுறான். நமக்கு பொது மொழிபெயர்ப்பு புஸ்தகத்துல நல்லா இருக்கும், கொஞ்சம் கவனமா கொஞ்சம் இருங்க, நான் அதை வாசிக்கிறேன். பொது மொழிபெயர்ப்பு புஸ்தகத்துல விளக்குற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம் நான் சொல்றேன். அவர்களது இறையச்சம், அவர்களது பயம், இறையச்சம்னா என்ன? பயம் மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்தது. மனனம் செய்த வெறும் கட்டளையை சார்ந்த அப்படின்னா என்னது? மனப்பாடம் பண்ணிக்கிடுதாங்க. ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகள்கிட்ட டீச்சர் சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணிட்டே படிக்காத, அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சு படி. கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, சில பிள்ளைகள் அதுல என்ன இருக்குது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போய் கப்புன்னு போய் நோட்ல போய் எழுதிடும். அதுல என்ன சொல்லி கொடுத்துருக்குது? இப்போ வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்றோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையலை, இது எல்லாருக்கும் தெரியும். இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், என்ன லாக்டவுன் வந்தாலும் என்ன பஞ்சகாலம் வந்தாலும் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆனா இது எல்லாருக்கும் வசனம் தெரியதானே செய்யுது. ஆனா ஏன் நம்ம உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு இருக்கோம்? அப்போ வசனத்தினுடைய அர்த்தம் புரியல. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவேன் கர்த்தர் தெளிவா சொல்றாரு. எவனாச்சும் ஒருத்தர் எதிர்த்துட்டா நம்ம பயந்துருந்தோம் ஓ அப்படின்ட்டு. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உன் சத்துருக்கு முன்னாடி தான் நான் பந்தியை வைப்பேன்றாரு. எவன் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அவனுக்கு முன்னாடியே உன்னை தோட்டம் துறவோட நல்லா வச்சிருப்பேன்றாரு. யாராவது ஒன்று சொல்லிட்டா, நான் இந்த ஊரை விட்டே போறேன், எனக்கு இங்க வாழவே பிடிக்கல, அவங்க முன்னாடி இருக்கவே பிடிக்கல, ஜெய் அப்போ உனக்கு இந்த வசனம் தெரியலன்னு தானே அர்த்தம். அப்ப அதுதான் இங்க சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால சொல்லி கொடுக்கப்பட்ட பயமா இருக்குப்பா. இவனுக்கு தானா ஆண்டவரை தேட தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது? சொல்லி கொடுத்து, ஆண்டவர் இப்படி தேடு, கைகளை உயர்த்தி ஆராதிப்போமாக. உடனே கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். வாயை திறந்து ஆராதிப்போமாக. உடனே வாயை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரை இடைவிடாமல் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வருவாயாக. ஓ, எல்லா வாரம் வந்துடணும் போல இருக்குது. வந்துடணும் 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 வந்துடணும். நான் சொல்றது புரியுதா? பைபிள் சொல்லுது பாருங்க, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம். அவன் பயப்படுற மாதிரி பாவலா காட்டுதான் அவன். இந்த விசுவாசிகளை எப்படி காட்டுறாங்க? நல்லா ஜெபிக்கிற மாதிரி குப்பு 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 கப்பு குப்பு கப்பு குப்புன்னு என்னமோ பண்றாங்க. அப்பா, இதெல்லாம் இவங்க பயப்படுகிற பயம். என்னை ஆராதிக்கிற ஆராதனை மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்குது. அது பழைய ஏற்பாட்டு கற்பனை. நீ பாவம் செய்யாதே, பாவம் செய்யாம இருக்கணும்பா. நீ திருடாதே, திருடக்கூடாதுப்பா. அப்போ அது சொல்லலைன்னா நீ திருடிதான் ஆக, அப்படித்தானே? அதுல உங்களுக்கு இன்னொன்று இதுல எக்ஸ்பிளைன் பண்ண சூப்பரா புரியும். அப்போ மனுஷன் உனக்கு கத்து கொடுத்த மாதிரி, உங்க அம்மா அப்பாவை திட்டினா உங்க மனம் வருத்தப்படுவாங்க, அதனால நீ திட்டாம இருக்கிறியா? என் அம்மா அப்பாப்பா நான் எப்படி திட்டுவேன்? வித்தியாசம் தெரியாது இதுக்கு ரெண்டுத்துக்கும். உன் அம்மா அப்பா நீ தான் கஞ்சி கொடுக்கணும். ஓ, அம்மா அப்பாவுக்கு நான் கஞ்சி கொடுக்கணுமா? அப்படி நீ கஞ்சி கொடுக்குறிய? கஞ்சினா தயவு செஞ்சு கஞ்சி கொடுத்து விடாத, நல்ல சாப்பாடு. என் அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஒருத்தன் சொல்லி கொடுத்து நீ செய்தியா? என் அம்மா அப்பாவை நான் தானே நல்லா பார்த்துக்கிடணும். இந்த வித்தியாசம் தெரியுதா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க என்னை எப்படி தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆராதனையில அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற அருமையான பிள்ளையே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை நீ எப்படி ஆராதிக்கணும், நீ எப்படி தொழுது கொள்ளணும்னு சொன்னா, ஒருத்தன் சொல்லி கொடுத்து அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி கொடுத்து ஆராதிப்பது அல்லையா ஆராதனை. முழு இருதயத்தோட நீ என்ன பண்ணணும்? நீ ஆண்டவர் ஆராதிக்கணும். வாயினால் என்ன இடத்துல இவங்க சேருகிறாங்க, உதடுகளினால் என்னை ஸ்தோத்திரம் பண்றாங்க, ஆனா இருதயம் தூரமா இருக்குது. இப்ப நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம சில பாட்டெல்லாம் பாடும்பொழுது நமக்கு நாக்கு கூசும் தெரியுமா? இப்ப சொல்றேன், உங்களுக்கு கூசுதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன்.
இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எத்தனை முறை பாடி இருக்கிறோம். அது அர்த்தம் என்ன? இந்த நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் யாரை நினைச்சே போகணுமாமா? ஆண்டவரை நினைச்சே இருக்கணுமாமா. இந்த பாட்டு பாடும் போதே அந்த அர்த்தம் நமக்கு பாதி வரைக்கும் புரியாது. பாட்டு பாடி முடிச்ச பிறகு நம்ம மற்ற வேலையை செய்யும்போது யாரு நினைவா இருக்கிறோம். ஆனா பாட்டு எப்படி பாடுறோம்? இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். எத்தனை கிறிஸ்தவன் என்னெல்லாம் பேசுறாயா, வார்த்தையை பேசி பேசி நம்மளை சாகடிக்கிறானே. ஒரு நாள்ல நம்ம பாடுறோம், ஆண்டவரே நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி பாட்டு பாடி முடிச்சுட்டு அடுத்த நேரம் என்னென்னலாமோ நினைக்கிறோம். எப்படி இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு தெரியல, இன்னைக்கு எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியல, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கன்னு தெரியல, அது வைக்க தெரியல, இது வைக்க தெரியல. அப்ப பாஸ்டர் இதெல்லாம் நினைக்க கூடாதா? எல்லாம் நினைக்கதாயா செய்யணும். ஆனா நீ ஆண்டவர் எல்லாத்துலயும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீ எல்லாத்துலயும் ஆண்டவரும் நீயும் கலந்துடணுங்க. இன்னைக்கு ஆண்டவரும் நம்மளும் தேவைக்கு ஆண்டவர்கிட்ட போறோம். நான் சொல்றது புரியுதா? தேவைக்கு ஆண்டவரும் நம்மளும் என்ன பண்ணி அப்பப்ப சந்திச்சுக்கிடுதோம், அப்பப்ப தூக்கி விலகிக்கிடுதோம். ஆண்டவரும் நீயும் பின்னி பிணைஞ்சு இருக்கணும். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். இது என்ன தெரியுமா? இந்த உன்னத பாட்டு கணவன் மனைவி உறவை தான் உன்னத பாட்டுல சொல்லி இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விவரமே தெரியாது. கல்யாணமானவங்களுக்கு தெரியும்ல, இடக்கையால் படுக்க வச்சுக்கிடும். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர், உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மயமே. இதெல்லாம் பாட்டு சும்மா பாட்டு கிடையாதுங்க. ஆண்டவரை நம்மளும் லவ் பண்ணி ஆண்டவரோட இருக்கிறது, அதுதான் உன் முழு இருதயத்தோடு. அப்ப நம்ம எத்தனை முறை பாட்டு பாடிக்கிட்டு எத்தனை முறை என்னெல்லாம சொல்லிட்டு அடுத்தது ஆண்டவரை டப்புன்னு என்ன பண்ணிட்டு போயிருந்தோம், மறந்துட்டு போயிருது. அதுதான் வார்த்தை சொல்லுது, இந்த ஜனம் வாயினால என்கிட்ட சேருது, சொல்றது ஃபுல்லா ஏசு 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 ஏசுன்னு சொல்லுது. நீர் நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு நம்ம நல்லவங்க இல்லாம நடந்துக்கிடுதோம். அவர் மன்னிக்கிறவர் சொல்லிக்கிடுதோம், நம்ம மன்னிக்கவே மாட்டிக்கிடுதோம். அல்லேலூயா. அவர் அன்புள்ளவர் சொல்லிக்கிடுதோம், நமக்கு அன்பே இருக்க மாட்டேங்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது உதடுனால என்கிட்ட சேருது, வாயினால என்கிட்ட சேருது, ஆனா இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்குப்பா, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவர் ஆராதிப்பது சடங்காச்சார ஆராதனை கிடையாது. அது உலகத்தை ஆராதிப்பான், ஒரு விக்கிரகத்தை அவன் ஆராதிப்பான். இப்போ தேவைன்னா அதுக்கு போய் முன்னாடி உளுந்து எந்திரிச்சிட்டு, அதுக்கு தேவைன்னா அதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு, அதுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டு, தேவைன்னா முடிய வளர்க்கறது, மொட்டை அடிச்சு என்னென்னமோ உலகத்தை பண்ணிக்கிடுவான். நம்ம ஆண்டவர் உலகத்தான் வைக்கிற தெய்வம் அல்ல. நம்ம ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ஆவியில நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். வாசம் பண்ணிக்கு இப்ப என்ன நடத்துறாரு, என் வாயை திறந்து இந்த வார்த்தையை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். வசனம் உள்ள இறங்கட்டும், சார் அப்படியே இறங்கணும், அந்த சார் உள்ள இறங்கணும். வசனம் பிரசங்கம் ஏதோ ஒரு, நான் நிறைய முறை சொன்னோம், பேச்சு போட்டி கிடையாது. பிரசங்கம் எல்லாம் ஒரு பட்டிமன்றம் கிடையாது. அடாடா சூப்பரா பேசுனாங்கய்யா, அடாடாடா கிடையாதுங்க. பிரசங்கம் நம்ம உள்ளத்தை உடைச்சி நம்மளை சர்ச்சை முடிச்சு வெளியே போகும் பொழுது, வந்தவனாய் நான் போக மாட்டேன், அவருடையவனா நான் திரும்பி போனோம். உங்க வீட்டுக்குள்ள பிரசங்கம் முடிச்சுட்டு நீங்க எழுந்திருக்கும் பொழுது உன் ஜென்ம சுபாவ செத்து தேவனுடைய ஆவியில நீங்க எழும்ப ஆரம்பிக்கணும். அதுதான் பிரசங்கம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஏதோ ஒரு பொருளாவோ ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு தேவைக்கான ஒரு ஆளை பார்த்துருந்தோம். அப்படி நமக்குள்ள நம்ம ஆண்டவர் இருப்பார். அந்த முழு இருதயத்தோட ஆண்டவர் என்ன பண்ணணும், தேடணுங்க. ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆராதி. ஆனால் நம்ம என்ன பண்றது கிடையாது, சொல்லி வச்ச மாதிரி செய்யற ஒரு பழக்கம். சொல்லி 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 செய்யணும். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. அது ரொம்ப நாள் தாங்காது, அது ரொம்ப நாள் போகாது வண்டி. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க நம்மெல்லாம் பாவம் செய்ய மாட்டோம், அப்படித்தானே? விபச்சாரம் பண்றது கிடையாது, வேசித்தனம் பண்றது கிடையாது, களவு, இந்த மாதிரி பெரிய பெரிய பாவத்தெல்லாம் நம்ம செய்யறது கிடையாது.
ஆனா இது எதனால நம்ம செய்யாம இருக்கிறோம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 277ஆம் பக்கம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதனை யான பொருளாசை. பாருங்க, விக்கிர ஆராதனையும் பொருளாசையும் சமந்தானம்மா. கவனிச்சிங்களா? நம்ம நினைக்கிற விக்கிர ஆராதனை பண்ணல. என் வீட்டில் ஏதியா சிலை, எங்க சர்ச்சில் ஏதியா சிலை, எங்களுக்கெல்லாம் விக்கிரமே கிடையாது. ஆனா இங்க பைபிள் சொல்லுது விக்கிர ஆராதனையான பொருளாசை. பொருளாசை இருந்துட்டாலே நமக்கு என்ன இருக்குது? நமக்கு பொருளாசை இருக்குது. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். இந்த பொருளுக்கு மேல உங்க கண்ணு எப்பவும் இருந்துச்சுனாலே விக்கிர ஆராதனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப அது டாபிக் இல்லை, இப்ப பார்ப்போம். அப்போ பொருளாசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். நல்ல பைபிள் இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. உங்கள் அவயங்களை, இதெல்லாம் உருவாக்குறவன் அவயம். உன் கண்ணு ஆசைப்படுதா அது மேல? உன் சிந்தனை ஆசைப்படுதா? உன் கை அதை எடுக்கணும்னு தோணுதா? அதை தொடணும்னு தோணுதா? அப்ப இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழிச்சு, சொல்லுங்க, அழிச்சு போடணும். இன்னைக்கு நம்ம அதை அழிச்சு போடுறோமா, அடக்கி வச்சிருக்கிறோமா? ரொம்ப யோசிக்கணும். இன்னைக்கு இச்சைய அழிச்சிட்டோமா, அடக்கி வச்சிருக்கிறோமா? நம்ம இன்னைக்கு விபச்சாரம் பண்ணல. நமக்கு ஒரு மனைவி, ஒரு கணவன் தான் இருக்குது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எல்லாரும். நமக்கு இந்த இச்சைய, நமக்கு இந்த பொருளாசைய, இந்த உலகத்தின் காரியங்களை அழிச்சிட்டோமா, அடக்கி வச்சிருக்கிறோமா? அடக்கி தான் வச்சிருக்கிறோம். அந்த ஆசை வருது, அந்த பொம்பளை மேல, அந்த ஆம்பளை மேல ஆசை வருது. அந்த பொண்ணு மேல, அந்த பொருள் மேல, அந்த படத்தை பார்க்கும் பொழுது, அந்த காட்சியை பார்க்கும் பொழுது முதல் பார்வை தடுக்க முடியாதது. 2ஆம் பார்வை பார்க்கிறோம் பாரு, முதல் பார்வை தடுக்க முடியாதது. 2வது பார்வை போன்ல போய்கிட்டே இருக்குது, போட்டோஸ் வருது, அழகா தான் இருக்கிறா, அதுக்கு என்ன அவன் அழகா இருக்கிறான், அப்ப இழுத்து போட்டு அப்படி திருப்பி பார்க்கிறோம் பாரு. போய்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கிறா, ஆமா நல்லா தான் இருக்கிறாப்பா, நல்லா இருக்கால. அப்ப என்னன்னா நமக்குள்ள இது கிடக்குது. ஆனா ஆண்டவர் பைபிள் சொல்றாரு அழித்து போடு. பேப்பர்ல என் பிள்ளை ABCD எழுதுவான், ரப்பரை போட்டு அழிச்சு அந்த A திருப்பி வராது. நான் சொல்றது புரியுதா? அந்த B திருப்பி வராது, புதுசா தான் எழுதி ஆகணும். அப்ப அழிச்சு போடு, அழிச்சு போடு. பைபிள் தெளிவா சொல்லுது அழித்து போடுங்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அழிக்க மாட்டேங்கிறோம், அடக்கி வச்சுக்கிட்டோம். அப்ப இந்த அடக்கி வச்சுக்கிட்டே யாரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் ஆராதிச்சுக்கிறோம். ஒரு நாள் உள்ள தூங்குற சிங்கம், ஒரு நாள் உள்ள தூங்குற ஆசை, ஒரு நாள் உள்ள தூங்குற இச்சை, ஒரு நாள் உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாம் டபார் என்ன ஆயிருது, வெளியே வந்து தேவநாமம் தூசிச்சுட்டு போயிருது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நம்ம இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்றோம். இச்சையா இருக்கக்கூடாது, பாவமா இருக்கு, இதெல்லாம் சொல்லி சொல்லியே நம்ம இத்தனை வாரம் தாண்டி வந்துட்டோம். நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துல சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்ணி பாஸ்டர் பேச நீ கேட்க, பாஸ்டர் பேச நீ கேட்க, இப்படியே பல சந்ததிகள் போயிருச்சு. எந்த பயலுக்கும் இச்சை போக மாட்டேங்குது, எவனுக்கு ஆசை போக மாட்டேங்குது, யாருக்கும் உலக இச்சை போக மாட்டேங்குது. பொருளாசை, பெண் ஆசை, பண ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை, எவனையும் விட்ட மாதிரி இல்லை. காரணம் என்ன? பாஸ்டர் பேச நீ கேட்க, பாஸ்டர் பேச நீ கேட்க. ஐயா, நீ உன் இருதயத்தில் ஆண்டவரை தேடணும், முழு இருதயத்தோட. சொல்லி சொல்லி செஞ்சா இப்படித்தான் இருக்கும். சொல்லி சொல்லி செஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம பழகி ஊறிட்டோம். ஒரு வாரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒரு வாரம் ஒழுங்கா பிள்ளையா இருப்போம். அப்புறம் ஏன் தாக்கு பிடிக்க முடியல? காரணம் என்ன? சொல்லி செய்யற நீ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மனனம் செய்ததனால் என்னை இவர்கள் கனம் பண்ணுகிறார்கள். பைபிள் தெளிவா சொல்லுதுல, எனக்கு பயப்படுகிற பயம். அவங்க பயப்படுறாங்க. அவனுக்கு விபச்சாரம் பண்ண மாட்டேங்கிறான், ஒத்துக்கிறேன். அவன் வேசித்தனம் பண்ண மாட்டேங்கிறான், ஒத்துக்கிறேன். அவன் திருட மாட்டேங்கிறான், ஒத்துக்கிறேன். ஆனா எதனால அவன் செய்ய மாட்டேங்கிறான்? நான் சொன்னதுனால அவன் செய்யாம இருக்கிறான். ஆனா எத்தனை நாள் அது தாங்கும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ முழு இருதயத்தோட நீ ஆண்டவரை நேசிச்சுட்டன்னா,
முழு இருதயத்தோட உன் மனைவி ரொம்ப நேசிச்சுட்டன்னா எவன் வந்தா நமக்கு என்ன? வழியிலே சொல்லுங்க பாப்போம். எவன் வந்தா நமக்கு என்ன? உன் முழு இருதயத்தோட ஏசப்பா நீ லவ் பண்ணிட்டன்னா, யோபு சொல்ற மாதிரி என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், எதுக்குங்க சான்ஸ் இல்லை. யோசேப்பு தனி அறையில தான் இருக்கிறாரு, ஒருத்தரும் பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர் நேசிச்சதுனால அந்த பாவத்தை விட்டு ஓடினார். ஜெயில தூக்கி போட்டாங்க. எங்கேயாச்சும் போய் சொன்னாரா? அவ போய் சொல்லிட்டா, போர்த்திபார் மனைவி போய் சொல்லிட்டா, வாயவே திறக்கலையா. நம்ம சும்மா நம்ம மேல ஏதாச்சும் ஒண்ணு விழுந்துட்டா போற இடத்துல நம்ம நீதியை, நான் அப்படி செய்து நான் பேசல, நான் அப்படி சொல்லி பேசல, நான் அப்படி நினைச்சு செய்யல, பாஸ்டர் புரிஞ்சுக்கிடுங்க, பாஸ்டர் புரிஞ்சுக்கிடுங்க, எக்கா புரிஞ்சுக்கோ, எம்மா புரிஞ்சுக்கோ. நம்ம நீதியை காட்டுறதுக்கு மீன் துடிச்ச மாதிரி துடிக்கிறோம் சில நேரத்துலலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதியை காட்ட நீ துடிக்காத. உன் மேல ஒரு பழி வலுதா, சந்தோஷமா ஏத்துக்கோ. உன்னை யாராவது சொல்லிட்டாங்களா, சந்தோஷமா ஏத்துக்கோ. நான் அப்படி நினைச்சு பேசல, இப்படி நினைச்சு பேசல, அப்படி நினைச்சு பண்ணல. வளராத கூட்டம், வளராத கூட்டம், வளராத கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முழு இருதயத்தோட என்ன பண்ணு,